திருமண தடைகளை நீக்கக்கூடிய திருத்தலமா திருவேதிக்குடி வேதபுரீஸ்வரருடைய திருக்கோயில் பற்றி முழு பதிவுல நம்ம பார்த்திருந்திருப்போம். ஆனா இந்த திருக்கோயில்ல பிரகாரத்துல 108 சிவலிங்கங்களானது பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்குன்னு அந்த பதிவுல நான் சொல்லியிருந்திருப்பேன். இந்த லிங்கங்கள் எல்லாமே நந்திபுரத்துல இருந்த ஆயிரத்தலை திருக்கோயிலிருந்து இங்கு கொண்டு வரப்பட்டவை அப்படிங்கிறது நம்மள பலரும் அறியாத ஒரு விஷயம். கிபி 750களில் 2ஆம் நந்திவர்ம பல்லவனால ஒரு மிகப்பெரிய ஊரானது எழுப்பப்படுது. இதை வீரசிங்கம்பட்டை, செங்கமேடு, இரட்டை கோயில், ஆவிக்கரை எல்லாம் ஒன்றா இணைந்த நந்திபுரம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இந்த நந்திபுரத்துல 1000 சிவலிங்கங்களை கொண்ட ஒரு திருக்கோயிலானது கட்டப்பட்டிருந்திருக்கு. இந்த திருக்கோயில் அந்த காலத்திலேயே ரொம்பவே புகழ்மிக்கதா விளங்கி இருந்திருக்கு. 14வது நூற்றாண்டுல தஞ்சையில ஏற்பட்ட அந்நிய படையெடுப்பின் காரணமாக இந்த திருக்கோயிலானது முழுமையா சிதைக்கப்பட்டிருந்திருக்கு. இந்த திருக்கோயில இருந்த சிவலிங்கங்கள் எல்லாமே இந்த ஊர் முழுவதுமே ஆற்றங்கரையோரமான ஏகப்பட்ட இடங்கள்ல சிதறி கடந்திருக்கு. இப்படி சிதறி கிடக்கக்கூடிய லிங்கங்கள்ல நல்ல நிலையில இருக்கக்கூடிய லிங்கங்களை மட்டும் திருவேதிக்குடி திருத்தலத்துடைய பிரகாரங்கள்ல பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. தஞ்சை பெருவுடையார் திருக்கோயிலுடைய பிரகாரத்திலையும் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. வீரசிங்கம்பட்டிக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய வாலாம்பிகை வைத்தியநாதர் திருக்கோயில 276 சிவலிங்கமானது பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு.